கட்டப்பா வடதேசத்தில் இருந்து ஆயுத வலைகளை இஸ்லாம் கான் சந்திக்க வந்திருக்கிறார். பாக்தாத் சுரங்கத்தில் எடுக்க துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேச அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். இந்த வாளை ஒரு சிறுவன் எடுத்து வீசினால் பனை மரமே அறுபடும். इसका नाम सिकंदर शान शमशीर. அற்புதமான வாழ். ஆனால் மன்னிக்க வேண்டும் அஸ்லாம். இந்த வாளால் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. முஸ்தாகிர், ரத்தமும் வாத்தியம் சிந்தினால் அள்ள முடியாத கட்டப்பா. என் தல்வாரை விட உங்கள் வேகம் அதிகம் என்று நிரூபித்து காட்டு. இப்போது புரிந்ததா கட்டப்பா? சீனா, பார்சியா, மங்கோலியா, கிரேக்கம் என்ற தேசங்கள் சுற்றி இருக்கிறேன். ஆனால் உன் போல ஒரு வீரனை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவது இந்த அஸ்லாமுக்கு பெருமை. வாக்கிட்டப்பா. மன்னிக்க வேண்டும் அஸ்லாம்ஜி. அடிமைகள் அரச குடும்பத்தினரோடு சரிசமமாக அமரக்கூடாது. இந்த ஆயுதக்கிழங்கின் தலைவன் நீ அடிமையா? ஆமா அஸ்லாம்ஜி. யுத்தத்திற்கு முன் ஆயுதங்கள் தயார் செய்ய வேண்டும். யுத்தத்தின் போது அரசரின் தலைக்காக தன் உயிரை முன்னிறுத்த வேண்டும். யுத்தத்தின் பின் அரசரின் காலடிகள் கிடைக்க வேண்டும். சொல்லு, உன்னை விட்டு அரசனுக்கு எத்தனை தங்கம் வேணுமோ கேட்க சொல்லு. அதை விட 10, 50, 100 மடங்கு தந்த அஸ்லாம் விடுவிக்கிறான். இந்த அடிமைகளை இல்லையா அஸ்லாம்ஜி? என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்ச்சியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று என் முன்னோர்கள் எப்போதோ வாக்கு கொடுத்து விட்டார்கள். எப்போது இருந்தவர்கள் கொடுத்த வாக்குக்காக இன்னும் நீ தந்தவர்கள் இறக்கலாம். ஆனால் தந்த வாக்கு இறக்காதல்லவா? இந்த பிறவிக்கு உடலும் உயிரும் மகிழ்வதிக்க விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீ கட்டப்பா. உனக்கு எப்போது எது வேண்டும் என்றாலும் இந்த உயிர் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் கட்டப்பா.